ரயில் டிக்கெட்டில் தமிழ் மொழியில் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளும் இணைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக ரயில் பயணிகள் வசதி மேம்பாட்டுக் குழு உறுப்பினர் ஆசீர்வாதம் ஆச்சாரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ் எந்த ஒரு ரயில்வே பேசஞ்சரும் டிக்கெட் எடுத்தாங்கன்னா அதுல ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் அந்த டிக்கெட்ல உள்ள விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதுல தமிழ் லாங்குவேஜ்ல இல்லை. ரொம்ப நாளா பல வருடங்களா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, தமிழ்லையும் வரணும். ஏன்னா படிக்காதவங்க தான் அதிகமாக டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு தங்கள் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறோன்றது தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எந்த கிளாஸ்ல பயணம் பண்றாங்க, அவங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்கன்ற விவரங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இன்னைக்கு டெல்லியில ரயில்வே வாரியத்தோட மீட்டிங்ல ரயில்வே பயணிகள் வசதிகள் மேம்பாட்டு கமிட்டியோட மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல நான் இந்த பர்டிகுலர் இஷ்யூவை ரைஸ் பண்ணேன். ரயில்வே அதிகாரிகள் இது பலவிதமான சிக்கல்களான ஒரு வேலை இருக்குது. ஏன்னா இந்த ரயில்வே சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழையது. ரயில்வேல ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. இதை மாத்தி எழுதணும்னா ரயில்வே சாஃப்ட்வேரையே மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சாஃப்ட்வேரை ரீரைட் பண்ணணும், திரும்பி சாஃப்ட்வேரை எழுதணும். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேரை இப்ப திரும்பி எழுதணும். அவங்க டைம் 6 மாசம் டைம் கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா லாங்குவேஜையும் அதுல இன்கார்பரேட் பண்ணணும். தமிழை மட்டும் இல்லை, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, மராட்டி